ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல பரீட்சித் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அர்ஜுனனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் ஒரு தனி சண்டை நடக்குது. அந்த சண்டையில உன் கையால நான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தையே அழிச்சிடுறேன் அப்படின்னு அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை வானத்தை நோக்கி செலுத்துறாரு. அப்போ அர்ஜுனனும் ஒரு கெட்டவன் கையால இந்த உலகம் அழியக்கூடாது, அதுக்கு என்னோட கையாலேயே இந்த உலகம் அழியட்டும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை விட்டுறாரு. எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல அஸ்வத்தாமனோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. கடைசியா அஸ்வத்தாமனோட பிரம்மாஸ்திரம் கிருஷ்ணர் மிரட்டி வற்புறுத்தினதுனால உத்திரை வயிற்றுல இருக்கிற குழந்தை மேல செலுத்திடுறாரு. உத்திரை வயிற்றுல இருக்கிற குழந்தை இறந்து போயிடுது. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் அஸ்வத்தாமனுக்கு சாபம் கொடுத்துட்டு உத்திரை பக்கத்துல வராரு. அங்க இருக்கிற பாண்டவர்களும் உத்திரையும் உத்திரையோட மாமியாரான சுபத்ரையும் பாஞ்சாலியும் கிருஷ்ணர் கிட்ட மன்றாடுறாங்க. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, மகாபாரத யுத்தத்தை ஜெயிச்சிட்டோன்னு சந்தோஷத்துல இருந்தோம், ஆனா இந்த கடைசி வாரிசான அபிமன்யோட மனைவி உத்திரையோட குழந்தையும் செத்துருச்சு அப்படின்னா அப்புறம் நாங்க ஜெயிச்சு என்னதான் பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணர், ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு நான் உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, உத்திரை வயிற்று மேல கையை வச்சு கிருஷ்ணர் சொல்றாரு, நான் பிரம்மச்சாரி அப்படின்றது உண்மையா இருந்தா இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு உயிர் வரணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன உடனே வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு உயிர் வருது. வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ஒரு பரீட்சையை ஃபேஸ் பண்ணதுனால அந்த குழந்தைக்கு பரீட்சித் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பாண்டவர்கள் 5 பேர், அவங்களுக்கு பாஞ்சாலி மூலியமா பிறந்தது 5 குழந்தைங்க. அது மட்டும் இல்லாம அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் பிறந்த குழந்தை அபிமன்யு, பீமனுக்கு பிறந்த குழந்தை கடோத்கஜன், கடோத்கஜனுக்கு பிறந்த குழந்தை பார்பாரிகா, அது மட்டும் இல்லாம அர்ஜுனனுக்கு இன்னும் மகன்களும் இருக்காங்க. அர்ஜுனனுக்கும் உலோபிக்கும் பிறந்த குழந்தை அரவான். இத்தனை வாரிசு பாண்டவர்களோட குடும்பத்துக்கு இருந்தாலும் மகாபாரத யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாரிசுகள்லயே உயிரோடு இருந்த ஒரே வாரிசு யாரு அப்படின்னா இந்த பரீட்சித் தான். இந்த பரீட்சித்தோட மகன் தான் ஜனமேஜய மகாராஜா. பரீட்சித் பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனாவது வயசுல பரீட்சித் ராஜாவானாரு. அவர் ராஜாவா ஆண்டுகிட்டு இருக்கும்போது என்ன சாபத்தினால அவரோட உயிர் பிரிஞ்சது, தான் சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பரீட்சித் 7 நாள் என்ன உபதேசத்தை கேட்டாரு அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. கிருஷ்ணரோட ஆசீர்வாதத்தால, கிருஷ்ணரோட சக்தியால மறுபடியும் உயிர் பெற்ற இந்த பரீட்சித்துக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.